ராமேஸ்வரம் உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததில் கெட்டுப்போன சிக்கன்களை பறிமுதல் செய்து அளித்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். அதாவது ராமேஸ்வரம் ஒரு சுற்றுலா ஸ்தலமாகவும் அதே போல ஆன்மீக ஸ்தலமாக இருந்து வருவதால் இந்த பகுதிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகிறது வழக்கமாக வருகிறது. இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு உணவுகள் உள்ளிட்ட வேலை கொடுப்பதற்காக ராமேஸ்வரம் தீவு பகுதியில சுமார் 1000க்கும் மேற்பட்ட உணவகங்கள் இயங்கி வருகிறது. இந்த உணவகத்துல தரமான உணவு, அதாவது ஒரு சில உணவகங்களில் தரமான உணவு வழங்கவில்லை எனவும் கெட்டுப்போன உணவுகளை வரும் யாத்திரைகளுக்கு வழங்குவதாக தொடர் குற்றச்சாட்டு நிகழ்ந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடந்த தினங்களாகவே தொடர் ஆய்வில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில இன்று காலை ராமேஸ்வரம், தங்கச்சம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு உணவகங்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது பல்வேறு கடைகளில் அதாவது பிரிட்ஜுகளில் வைக்கக்கூடிய அந்த கெட்டுப்போன உணவகங்களை ஆய்வு செய்த உணவுத்துறை அதிகாரிகள் அதை தரம் ஆய்வு செய்த போது ஏராளமான உணவுகள் கெட்டு போய் இருப்பதை கண்டுபிடித்தனர். அதனை கண்டுபிடித்த உணவுகளை அனைத்தையுமே எடுத்து ப்ளீச்சிங் பவுடர் உள்ளிட்டவை கொட்டி அதை அந்த உணவகங்களை அழித்தனர். அதே போல உணவுத்துறை அதிகாரிகள் கடை உரிமையாளரும் இது போன்று கெட்டுப்போன உணவுகளை யாத்திரைகளுக்கு பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினர். இதே நிலை தொடர்ந்தால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் எனவும் அறிவுறுத்தினர். இதனை தொடர்ந்து ராமேஸ்வரம் பகுதி முழுவதுமே தற்போது ஏராளமான உணவகங்களை உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ச்சியாக ஆய்வு நடத்தி வர்றாங்க. அதே போல ராமேஸ்வரம் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் உணவுப் பொருட்கள் கெட்டு போய் தரமாக இல்லை என நிறுவனம் ஏற்பட்டால் அதனை தொடர்ந்து உணவுத்துறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவிக்கும் எனவும் அறிவித்து வராங்க. மோகன், ராமேஸ்வரத்தில் உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு கெட்டுப்போன உணவுகளை பறிமுதல் செய்து அதனை அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.